சால்மன் ஃபிஷ் வச்சு ஒரு அட்டகாசமான மீன் குழம்பு பண்ணலாமா? இதுக்கு 450 கிராம்ஸ் ஆஃப் சால்மன் க்ளீன் பண்ணி இப்படி க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்பிளேல தெரிகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையுமே எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு பேனில் ஆயில் சேர்த்து அது சூடானதும் கடுகு, வெந்தயம் அதுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில்லையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டையும் சேர்த்து பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்து அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சம் உப்பு சேர்த்து அதையுமே நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த ஆனியனும் தக்காளியும் நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டு ஸ்பைஸ் பவுடர்ஸ் ஒன் பை ஒன்னாக சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் இது மட்டும்தாங்க ஸ்பைஸு. ஸோ இதை நல்லா போட்டு நல்லா வதக்கிட்டு புளிக்கரைச்சலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த புளிக்கரைச்சல் சேர்த்து தேவையான அளவுக்கு அதில் தண்ணியும் சேர்த்து இதை நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு நல்லா பாயில் பண்ண விடுங்க. ஸோ அது நல்லா பாயில் ஆன பிறகு ஃபிஷ் பீசஸை ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணிடுங்க. இப்போது லைட்டாக பெரட்டி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கலாம், தண்ணி தேவைன்னா சேர்த்துக்கலாம். இதையுமே ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னா சுட சுட சூப்பரான சால்மன் ஃபிஷ்ஷில் செஞ்ச ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிடும். இதை நல்லா சூடான ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.